ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். யுகேன் ஆஃபீஸிற்கு சென்ற பிறகு குறுக்கும் நெடுக்குமாக சிறிது நேரம் நடந்து கொண்டிருந்தவளை அந்த வீட்டு வேலைக்கார சமையல் பெண் வந்து சாப்பிட அழைக்க அவள் வேண்டாம் என்று மறுத்தாள். எனக்கு பசிக்கலமா, நீங்கள் போங்க என்று சொல்லி அவளை அனுப்ப பார்த்தாள். ஆனால் அந்த பெண் நகர்ந்தால் தானே. இல்லைம்மா, நீங்கள் சாப்பிடாட்டி சார் வந்து என்ன தான் திட்டுவார், உங்களை கண்டிப்பாக சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்று அவள் சொல்ல, நான் வேணா உங்கள் சார்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் என்று அவளை கிளப்ப பார்த்தாள். அந்த வேலைக்கார பெண்ணோ இன்னும் பிடிவாதத்துடன், ஏமா இப்படி பண்ணுறீங்க, நான் சார்கிட்ட திட்டி வாங்குறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா, அவருக்கு கோபம் வந்தால் என்னை வேலையை விட்டே நிறுத்திடுவாருமா என கெஞ்சும் குரலில் கேட்க, யுகேன் அந்த பெண்ணை நன்றாக மிரட்டியிருப்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அந்த பெண்ணிற்காக இறங்கியவள் பேசாமல் அவளுடன் சென்று சாப்பிடுவதற்காக கிளம்பினாள். டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தவள் அங்கிருக்கும் சாப்பாட்டு வகைகளை பார்த்து பிரமித்து போனாள். எதுக்கு இவ்வளோ டிஷ் பண்ணி வச்சுருக்கீங்க, யாராவது கெஸ்ட்டு வராங்களா என்று கேட்டாள். இல்லைம்மா, எல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சது. என்னது எனக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, நான் என்ன எல்லாத்தையுமா சாப்பிட போகிறேன் என்றவள் பேசாமல் சாப்பிடத் தொடங்கினாள். 2 நாட்களாக சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இருந்ததாலோ என்னமோ பசி வயிற்றை கிள்ள எப்போதையும் விட சற்று அதிகமாகவே சாப்பிட்டவளுக்கு சாப்பிட்டவுடன் தூக்கம் கண்ணை சுழற்றியது. அவள் முன்பிருந்த பழைய அறைக்கு சென்று பெட்டில் விழுந்தவள் நன்றாக தூங்கி போனாள். மாலையில் சீக்கிரமே வீடு வந்த யுகேன் மித்ராவை தேட அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை அந்த வேலைக்கார பெண் சொல்லவும் நேராக அவள் அறையை நோக்கி சென்றான். அவள் அப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருப்பது கண்டு அவன் இதழ்களில் லேசான புன்னகை ஒன்று போக்க கதவை மூடி தாளிட்டவன் அவள் அருகே சென்று படுத்து கொண்டான். கலைந்திருந்த அவள் முடியை லேசாக விலக்கியவன் அழுத்தமாய் அவள் நெற்றியின் மீது ஒரு முத்தம் வைக்க, லேசாக சினுங்கியவளோ இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள். என்ன இப்படி தூங்குறா என்று நினைத்தவன் அவள் மூடிய இமைகளின் மீது தனது இதழ்களை பதித்தான். அதில் உறக்கம் கலைந்தவள் வெகு அருகில் அவன் முகத்தை கண்டதும் பதறிக்கொண்டு எழுந்தாள். இங்கே என்ன பண்ணுறீங்க என்று தடுமாறிக்கொண்டு கேட்டாள். அவளின் தடுமாற்றத்தை ரசித்தவனோ, ஏன்னா இங்கே வரக்கூடாதா என்றவன் வார்த்தைகளில் தெரிந்த கிழக்கம் அவளுக்கு புதியதாய் தோன்றியது. அவனுக்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் தடுமாறியபடி இருந்தவளின் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் அழுத்தமாய் அவள் இதழ்களின் மேல் தனது உதடுகளை பொருத்தினான். முதலில் திகைத்தவள் பின்னர் அவனின் தீண்டலில் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் தொலைக்கத் தொடங்கினாள். எவ்வித அவசரமும் இன்றி அவளின் இதழ்களில் இருந்து தேனை மிகவும் பொறுமையாய் உறிஞ்சு கொண்டிருந்தான். நீண்ட நேரத்தின் பின்னரே மூச்சுக்காற்றிற்காக அவளை பிரித்து நிறுத்தியவன் அவள் கண்களில் தெரிந்த கிறக்கத்தில் மதிமயங்கி போய் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். தொண்டைக்குழியில் ஒரு முத்தத்தை வைக்க அவளுக்கு எல்லாமே மறந்து போய் அர்ஜுன் என்ற கிறக்கமான அழைப்புடன் அவன் சிகையில் கையில் நுழைத்து அவனை தன்னென்றோடு இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவளின் இந்த செயலில் அவன் ஆண்மை விழித்து கொள்ள சட்டென்று அவன் வேகம் பல மடங்காய் அதிகரித்தது. முதலில் சுகமாக இருந்தாலும் அத்துமீறும் அவன் கைகள் அவளுக்கு பயத்தை கொடுத்தது. அவள் கைகளை தடுக்க பார்க்க அதையெல்லாம் உணரும் நிலையிலேயே அவன் இல்லை. காரியம் ஒன்றே கண்ணாக இம்முறை எந்த தடையும் இன்றி அவளை முழுமையாக களவாடிய பின்னரே விடுவித்தான். மூச்சு வாங்கியபடி பக்கத்தில் படுத்திருந்தவனை திரும்பி பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளை இழுத்து தன் மீது போட்டு கொண்டவன், தேங்க்ஸ் டி பூனைக்குட்டி, இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா என்றவன் அவளுள் மீண்டும் புதைந்து போனான். முதலில் தோன்றிய பயம் இப்பொழுது மறைந்து போயிருக்க அவளுமே அவனோடு சேர்ந்து புது உலகத்தில் மூழ்கி போனாள். பசி தூக்கம் கூட அறியாமல் விடிய விடிய அவனை தூங்க விடாமல் அவன் படுத்திய பாட்டில் மிகவும் சோர்ந்து போனவள் விடியும் தருவாயில்தான் தூங்கினாள். அவள் மிகவும் சோர்ந்து போய் தூங்கிவிட்டதை அறிந்த பின்னரே யுகேனும் வேறு வழியில்லாமல் தூங்கினான். அன்று மதியத்திற்கு மேல் எழுந்தவன் மித்ராவை பார்க்க அவள் இன்னும் தூங்கி கொண்டுதான் இருந்தாள். கலைந்திருந்த அவள் முடியை ஒதுக்கிவிட்டவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளை எழுப்ப பார்த்தான். அவள் எழாமல் போகவும் அவள் கன்னத்தை பிடித்து உலுக்கி எழுப்ப கண்களை திறக்கவே மனமில்லாமல் திறந்தவள் எதிரில் தெரிந்த அவன் முகம் பார்க்கவும் நேற்று நடந்ததெல்லாம் கண்முன் ஓட வெட்கத்தில் தலையணையில் முகம் புதைத்தாள். ஏ மித்ரா, வெட்கப்பட்ட வரைக்கும் போதும், போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம் என்றான். அப்பொழுதுதான் தான் மாற்றுவதற்கு ஒரு உடையை கூட எடுத்து வரவில்லை என்பது ஞாபகம் வர, நான் ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரலையே, இப்போ எப்படி குளிக்கிறது என்று கேட்டாள். ஏன் ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரல? எனக்கு எப்படி அர்ஜுன் தெரியும் நீங்கள் என்னை இங்கே இருக்க சொல்வீங்கன்னு? ஸோ அப்போ நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் உங்கள் ஊருக்கு கிளம்பியிருப்பதானே? ஆமாம், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் என்றவளை முறைத்து பார்த்தவன், ஆமாம், உங்களுக்கு என் மேலே இருக்க கோவமெல்லாம் போயிடுச்சா? கோவமா? எனக்கு என்னம்மா கோவம், அதுவும் ஊ மேலே, நீ தான் என் செல்ல பூனைக்குட்டியாச்சே என்று அவள் கன்னத்தை பிரித்து கொஞ்சினான். அதில் குழப்பம் அடைந்தவள் அவன் கையை வேகமாக பிரித்து தட்டிவிட்டபடி கேள்வியாய் அவனை பார்த்தாள். இன்னுமா பேபி உனக்கு புரியலை? அதெல்லாம் ட்ராமா, உன்னை என்கிட்ட வர வைக்கிறதுக்காக நான் போட்ட பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பார்த்தியா? என்னது ட்ராமாவா? அப்போ நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதில் உங்களுக்கு வருத்தமே இல்லையா?
அதில் எப்படி வருத்தம் இல்லாமல் இருக்கும்? ஆனால் நீ போனதுக்கப்புறம் தான் உன் மேலே இன்னும் நிறைய லவ் வந்தது. நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் இல்லை. எனக்கு சப்போஸ் எதுவும் ஞாபகம் வராமையே இருந்திருந்தா கூட நிச்சயமாக உன்னையே நினச்சிட்டு இருந்திருப்பேனே தவிர ஒரு நாளும் வேறு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். நீ என்னை விட்டுட்டு போனாலும் உன்னோட லவ்வை எனக்கு முழுசாக புரிய வச்சுட்டு தானே போனேன். நீ எனக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிற? அவன் சொன்னதையெல்லாம் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவள் சட்டென்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓட அவன் நெஞ்சில் ஆழ புதைந்து தனது சோகங்களை எல்லாம் கரைக்க நினைத்தாள். வெகுநேரம் அழுதவளை பிரித்து தூரத்தள்ளி நிறுத்தியவன் அவள் கண்களில் ஆழமாக பார்த்தான். மித்ரா, இங்க பாரு, நீ அழுததெல்லாம் போதும். இனிமே நீ அழக்கூடாது. உனக்காக என்றைக்குமே நான் இருக்கேன். ஆமாம் அர்ஜுன், நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு குன்னூருக்கு வந்தீங்க என்று அவள் அவனை கேட்க அதற்கான காரணத்தை அவளிடம் கூறினான். அதை கேட்டவளோ, என்ன அர்ஜுன், நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் இங்கேருந்தே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்படி ஓடி ஒளிஞ்சிருக்கக்கூடாது. நான் அப்படி ஓடி ஒளிஞ்சதால தானே என்னோடய ஏஞ்சலை பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைச்சது என்று அவன் சொல்ல அவள் கன்னங்களில் ரோஜாக்கள் எட்டி பார்த்தது. அதை ரசித்தவாறே அவள் கன்னங்களில் முத்தம் வைத்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அதன் பிறகான இவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் ஆகுது. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.